சுதந்திரிக்க போகிறோம். புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போகிறார் கர்த்தர். வந்திருக்கிற அத்தனை பேரையும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வந்திருக்க அத்தனை பேரையும், வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்களை என்னை கர்த்தர் சும்மா கொண்டு வரல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, பெற்றுக் கொள்ளும்படியாக, அவருடைய கரத்தை நீட்டப்படும்படியாக, அவருடைய வல்லமையை பார்க்கும்படியாக, சகாலத்தை தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாரு. பிரதர், we are all clap your hands. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. நான் பெற்றுக் கொள்ள போகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நான் விடுதலை பெற போகிறேன், நான் சுகம் பெற போகிறேன், நான் நன்மை பெற போகிறேன். என்னை ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் அனுப்ப போகிறார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேவா. ஓசை கேட்ட உடனே எப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் வருகிறது. ஆராதனை முடிந்து வசனம் பின்னாடி வருகிறது, வாக்குத்தத்தம் பின்னாடி வருகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. அதற்கு நம்ம ஆயத்தப்படும்படியாக, நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆராதனைக்கு நேராய் தேவன் நடத்துவாராக. ஆராதனைக்கு நேராய் தேவன் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? தேவனை ஆராதிக்க வந்து இருக்கிறோம். கவனிங்க, ஆராதனை, ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை, இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கல்யாண வீட்டில் வைக்கிற ஊர்க்கா முதற்கொண்டு மட்டன் பிரியாணி வரைக்கும் டேஸ்ட் பார்க்கிறோம். ஏன்? அதுதான் உள்ள எல்லாம் நல்லா போய் வேலை செய்யும். அதே மாதிரி எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? நீங்க அத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அத்தனை பேர் ஆயத்தமாய் வந்திருக்கீங்க, அத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஆராதனை கனப்படுத்தி ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தப்படுவாராக, நம்மளை உயர்வடைய செய்வாராக. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ மக்களும், விசேஷமா மேடையில் இருக்கிற தெய்வதாசன்மார்கள் எல்லாருக்கும் ஹல்லேலூயா. தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆமென். ஸ்தோத்திரம். உங்களோடு எல்லாரோடு சேர்ந்து ஆராதிக்க தேவன் தந்த நல்ல ஒரு பகல் வேலைக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை வைத்து நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவதாசன்மார்ல பரிசுத்தவான்கள் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறவர்களாகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 1:7 சொல்லுகிறது, ஹல்லேலூயா. இவர்களுக்கு தேவ ஊழியக்காரர்களை நீங்க எல்லாரும் பற்றி கொள்ளும் போது, தேவதாசன்மாருடைய ஆலோசனையின்படி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து தேவனுடைய வழியில நடத்தும் போது நீங்கள் அதை கேட்டு செவி கொடுக்கும் போது, பிலிப்பியர் 1:7 நான் வார்த்தை சொல்லி நம்ம ஆராதனையில கடந்து போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:7 சொல்கிறது, இவர்களுக்கு அளிக்கப்படும் கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? தெய்வதாசன்மார்களுக்கு அளிக்கப்படுகிற விசேஷ தேவ கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம எல்லாம் விடுதலையா கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். நான் சொல்லுகிற தேவ பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் வருகிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வெறுமையாய் ஆண்டவர் விட போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. பின்னாடி வாலிப தம்பிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆன்மீக சமூகத்துல முன்னாடி வாங்க. முன்னாடி இருக்கிற சேர்லாம் கொஞ்சம் வெறுமையா விடாதபடி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வாலிப தம்பி வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. எல்லாரும் ஒருமித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஐயா சுகம் பெற வந்திருக்கிறேன். நல்லது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு நல்லது நடக்கும்படி வந்திருக்கிறேன். நல்லது. பிரைஸ் தி லார்ட். என்னோட மனதுல சமாதானத்துக்காக வந்திருக்கிறேன். நல்லது. திருமணமாகும்படி வந்திருக்கிறேன். நல்லது. தேவதாசன்மார்கள் எல்லாம் உங்களுக்கு பாரத்தோடு பரலோகத்தை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நல்லது. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன், அது ரெண்டாவது. அது ரெண்டாவது. இப்ப முதல்ல என்னது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நாம் எல்லாம் ஒருமித்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தெய்வத்தினுடைய நாமத்தை, மகத்துவமுள்ள நாமத்தை, வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உள்ளவரே
மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையா விடுவதில்லை. பகல்ல கைபிடிச்சு சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. முழு உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை வெறுமையா விட போறதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாகிய ஸ்தோத்திரி. பொங்கிடு. நல்ல கையை தட்டி. ஒருத்தர் சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே. நல்ல சந்தோஷத்தோடு கர்த்தாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாகிய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே. நல்ல கையை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி தெய்வத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஓ அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்தின் ஆழத்தில் முழு உள்ளத்தோடு வாஞ்சையோடு. யோர்தானை கடந்தோம் அவன் வெள்ளத்தார், எரிகோவை தகர்ந்தோம் அவன் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து சொல்லுங்க விசுவாசத்தோடு. இயேசுவின் நாமத்தில் யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தார், எரிகோவை தகர்ந்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ். ஓ சத்தமாய். ஆத்துமமே என் முழு. நல்ல விடுதலையோடு அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அவன் பொங்கிடுவே என் உள்ளத்தில். நல்ல கையை தட்டி பலத்தோடு அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்ல. கிருபை ஆண்டவரை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போம். ஆமென். அருமையான தேவன் அளவில்லா கிருபை. Praise the Lord. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி. அவர் நல்ல ஆவில நிரம்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விட்டு கொடுங்க. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லுவோமா என்று உள்ளதே. வெள்ளம் கொள் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் கொள் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் ஈந்தார். நல்ல வைராக்கியத்தோடு நல்ல விடுதலையோடு தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரிப்போ. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் எழுநாதாரமே. அநாதி. சொல்லுங்க. அறிக்கையிடுங்க. ஓ இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதகால் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை தெளித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ விசுவாசத்தோடு. நித்திய மகிழ்ச்சி அலை மேல் இருக்கும். அஞ்சலா
பாவிப்போம் ஓடி ஒரு முறை கூட நித்திய மகிழ்ச்சி அவர் மேல் இருக்கும் சஞ்சலம் பாவிப்பும் ஓடிப்போ இந்த தேவ என்றென்றும் நல்ல விடுதலையோட ஆவியானவர்களை நிரப்புவாராக அபிஷேகம் நுகங்களை முறைக்கும் திருவாராதா தேவனோ நாடைக்கலமே அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே அநாதி அபிஷேகத்துல ஆவியானவர்களை நிரப்பி ஆதாரமே ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லவம் ஒழிந்திடும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இன்னே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஆமென் இன்னே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இந்த தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இந்த தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அவர் விடுவிப்பது மெய்யே ஆதரா ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு நோக்கம் தான் என்னை அழைத்த ஆண்டவர் மகிமைப்படவும் சத்துரு வெட்கப்படவும் என் தேவன் மகிமைப்படவும் பிசாசு வெட்கப்படவும் அது ஒரே ஒரு நோக்கம் அது ஒரே ஒரு வாஞ்சை தான் Hallelujah. Oh Jesus. Hallelujah. Praise the Lord. ஆராதிக்கும் போது விடுதலை உங்கள் முழு இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பும் போதே விடுதலை ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் இந்த பிகேஎன் ஹாலில் அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்தவான்கள் மத்தியிலே தெய்வ பிள்ளைகளுடைய மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு உன்னை பெற்றுக்கொள்ளாம போயிடாதீங்க உன்னை பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது பெருமையாய் திரும்பக்கூடாது ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு நோக்கம் தான்ப்பா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும் என் தேவன் மகிமைப்படும்படியாக ஹல்லேலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உலகம் எதையோ மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா இந்த வாலிபர்கள் யாரையோ மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ தேவனுடைய பிள்ளையே நீயோ தேவனுடைய திறமே உன் தேவனை மகிமைப்படுத்துவாயா பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள ஆலலிய குழியிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்த நமக்கான நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறவன் நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துகின்ற போல நல்ல நாதன் உங்களோடு கூட இருக்கிறார் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்ட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா யாரும் கண்களை திறந்து இங்க பார்க்க வேண்டாம் உங்கள் முழு இருதயம் முழு சிந்த தெய்வ சமூகத்தை கர்த்தரை நோக்கி இருக்கட்டும் இந்த புது வருஷத்துக்குள்ள ஒரு ஆயத்தத்தோடு போகும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஏன் தெரியுமா ஏன் சகலத்தையும் தெரியுமா தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறேன் ஏன் தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆகையால் நெற்றியை கற்பாரை போல் ஆக்கினேன்
கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற வைராக்கியமுள்ள கூட்டத்தார் எங்கே? தேவனுடைய சார்பில் தேவனுக்காய் எழும்புகிற வாலிபர்கள் எங்கே? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் அதுதான். ஸ்தோத்திரம் செய்யணும், பரிசுத்தமாகணும். ஸ்தோத்திரம் செய்யணும், பரிசுத்தமாகணும். ஸ்தோத்திரம் செய்யணும், பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்க உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க ஐயா. ஹல்லேலூயா. தன்னுடைய மனசும் மாம்சம் விரும்புறதை செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக கர்த்தரை பிரியப்படுத்துற மனுஷர்கள் யார்? தெய்வத்தை பிரியப்படுத்துற மனுஷர்கள் யார் ஐயா? தேவனுக்காய் பிரியமாய் வாழ்கிற மனுஷர்கள் எங்க? நீங்களும் நானும் தான். கர்த்தர் அதுக்காக இந்த காலவில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலவில் நம்ம அதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி சொல்லுவோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமை. ஆண்டவர் மகிமைப்படும்படி சுகந்த வாசனை நுகர்ந்து. சத்தமாய் சொல்லுவோம், கண்களை மூடி. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவை பார்க்க, என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவை பார்க்கணும். கேளுங்க, என் காதுகள் திறந்தாலும் கர்த்தர் குரல் கேட்கணும். என் காதுகள் உலக சத்தம், உலக ஆசை வேண்டாம். கர்த்தர் குரல் கேட்கணும். எல்லாம் சத்தம் உயர்த்தி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உண்மையா சொல்லணும், உண்மையா சொல்லணும். சுகந்த வாசனை. தேவஜனமே, கர்த்தரை நேசிக்கிறார், கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார். சுகந்த நுகர்ந்து இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உலகத்தை அனுபவிக்கலாம். இல்லையா, அதுக்காக இயேசு தன்னுடைய சரீரத்துல தன்னை கிழிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கல. அதுக்காக ரத்தம் சிந்தல. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு. சொல்லுவா, இயேசுவின் இரத்தத்தாலே உறவா சந்தரா வீரவா உடாதா வசனமா வேலியாலே காக்கப்பட்டு. கரைதிரையற்ற கரைதிரையற்ற, எஸ் ஹalleluya, கரைதிரையற்ற பரிசுத்தரோடே ஏழை நான் கொண்டீரே, ஏழை நான் கொண்டீரே. சத்தமாய் ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு. வாலிப தம்பி எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து மகிமையில் அவரோடு நான் என்னுள்ளம் நன்றியா நிறைந்திடுதே. ஆமென். என் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் சபரதன் என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வர்ணிக்க, ஆமென். வர்ணிக்க எந்த நாவே போராதையா, வர்ணிக்க எந்த நாவே போராதை. கடைசியாக இன்ப இயேசு
ஹalleluya praise the lord praise the lord தேவ சாயல் தேவ சிந்தை தேவ அபிஷேகம் ராமராராரியா மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும் நல்ல கரங்களை தட்டி தியானத்தோடு வாஞ்சையோடு